Hi friends, எல்லாருக்கும் வணக்கம் and welcome back to our channel and this video only for Kerala State, no betting, no gambling. 10/2/2025 மண்டே வின்வின் கம்பெனியோட இந்த மாதத்தோட செகண்ட் வீக் ஒரு சிறந்த கெஸ்ஸிங் ஒன்று பார்த்துடலாம். போன மாதம் ஜனவரி செகண்ட் வீக் ரிசல்ட் வந்து 998 வின்வின் கம்பெனியோடது அண்ட் போன வாரம் 866 வந்திருக்கு. மார்க் பண்ணிட்டு எல்லா வாரம் எப்படி வந்துன்னு பார்த்து ஃபாலோயிங் கல்குலேஷன் பார்த்துருவோம். இப்போதும் மண்டே கேம் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும், கொஞ்சம் கம்மியாக ப்ளே பண்ணுறது நல்லது. அதனால் அதிகபட்சம் வந்து இன்றைக்கி அதிகபட்சம் ஒரு 6 நம்பரில் இன்றைக்கி கெஸ்ஸிங் முடிச்சிடலாம். அதில் உங்களுக்கு எது சூஸ் ஆகுன்றதை பார்த்துருவோம். ஓகே, ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிடுவோம். லாஸ்ட்டு மந்த்து 998 ரெண்டாவது வாரம் மண்டே வின்வினோட ரிசல்ட். ஓகே, வந்து அதுக்கு அடுத்த வாரம் 416 705 866 ஃபைனலாக இன்றைக்கி சண்டே ரிசல்ட் வந்து 600 வந்திருக்கு. ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு மந்த்து 998 வந்த மெயின் ரூட்டில் முதல் நம்பரை மார்க் பண்ணிடுவோம். 998க்கு நமக்கு 639 சண்டேவோட ரிசல்ட். அதாவது மண்டேக்கு ஒரு நாள் முன்னாடி சண்டேவோட அக்ஷயா கம்பெனியோட ரிசல்ட் வந்து 639 க்ளூ நம்பரோட ஏபி 24 பவர் பண்ணால் 79, இதுக்கு அடுத்த நம்பர் 89. இப்படி தான் ஃபாலோ ஆகிருக்கு. 24ஓட பவர் 79 அடுத்த நம்பர் 89. இந்த லாஸ்ட்டு 3 டிஜிட்லேயே வந்து நமக்கு 989 இருக்குது. பாக்ஸில் வந்து ஒரு 998 வந்துடுச்சு ரிசல்ட். ஓகே, கேமை வந்து பொறுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா கிளியராக புரியும். அண்ட் வந்து எப்போதும் நம்ம வந்து ஒரு நாள் முன்னாடியும் எடுப்போம். அதாவது மண்டேக்கு வந்து சாட்டர்டேவோட ரிசல்ட் வந்து இங்கேருந்தும் எடுப்போம். இந்த 54க்கு 55 அல்லது 64 இப்படி ஃபாலோ ஆகும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எடுப்போம். ஏன்னா அதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து இந்த 188 ரிசல்ட்டுக்கு இங்கேருந்து எடுத்தோம். அதாவது மண்டேக்கு சாட்டர்டேவோட 521 ரிசல்ட்டோட க்ளூ நம்பரோட பிசி 32க்கு 33 பவரில் 88 வந்தது. ரிசல்ட்டு 188. ஓகே, இது போன வாரமும் இந்த ரூட் ஃபாலோ ஆகிருக்கு. போன வாரம் பார்த்திங்கன்னா 866 திங்கக்கிழமை ரிசல்ட்டு, சனிக்கிழமை ரிசல்ட் வந்து 245. இங்கே பாருங்கள், அதோட க்ளூ நம்பரோட பிசி வந்து 51. 51க்கு அடுத்த நம்பர் 61. அதாவது 51க்கு அடுத்து 52ன்னு போகும். அல்லது இந்த நம்பர் ஃபஸ்ட் நம்பர் ப்ளஸ் ஆச்சுன்னா 61ன்னு போகும். 61ன்னு போகும்போது இங்கே 66 866 ரிசல்ட் வந்துருக்கு. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம நேற்று ரிசல்ட்டோட 484 சனிக்கிழமை வந்த ரிசல்ட்டோட இந்த இதிலேருந்து முதல்ல ஒரு நம்பர் எடுத்துருவோம். 45க்கு ஒரு 46ன்னு போகலாம், அல்லது 45க்கு ஒரு 55ன்னு போகலாம். ஓகே, 55ன்னு போச்சுன்னா இதில் ஒரு 50ன்ற நம்பர் வரணும். 050 அல்லது 055. ஓகே, வந்து 45க்கு 46ன்னு போச்சுன்னா 46ன்றது நமக்கு 46 41 91 96 இந்த மாதிரி வந்து 4 விதமாக பிரிக்கலாம். 46ன்ற நம்பர் வந்ததுன்னா வந்து ஒரு 446 நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, நம்ம கிளியராக புரிஞ்சுருக்கோம். அதுக்கு அடுத்த வாரம் 416 வந்தது இல்லையா, அதோட ஒரு நாள் முன்னாடி மண்டே 416ஓட ஒரு நாள் முன்னாடி 750. அதோட க்ளூ நம்பரோட பிசி அதே பாருங்கள் 11க்கு ஒரு போர்டு பார்ப்போம்னா 16. அப்படியே அடுத்த நாள் ரிசல்ட் 416 வந்துடுச்சு. இப்போ நமக்கு அந்த ரூட்டில் பார்த்தோம்னா இங்கே நமக்கு 11 தான் இருக்குது. இந்த 11க்கு ஒரு 61 வரலாம். 61 வந்ததுனால் 061ன்ற நம்பர் வரலாம். ஓகே, அதுக்கு அடுத்த வாரம் வந்து மண்டே வந்து 705 வந்திருக்கு.
அதுக்கு பார்த்திங்கன்னா அதே ரூட்டு ஃபாலோ ஆகிருக்கு. சனிக்கிழமையோட 254ஓட க்ளூ நம்பரோட BC 15க்கு நமக்கு ஒன்று 16ன்னு போகணும் அல்லது 25ன்னு போகணும். ஓகே, ஆனால் வந்து 15க்கு ரிவர்ஸில் 05ன்னு மைனஸில் போயிருக்கு. ரிசல்ட்டு 705. உங்களுக்கு இங்கே பார்க்கும்போது தெரியும். இப்போ நமக்கு 45க்கு நம்ம 46ம் போகணும், 55ம் போகணும். ஒருவேளை 45க்கு 35 அப்படின்னு ரிவர்ஸ் ஆச்சுன்னா நாளைக்கு BCயில் ஒரு 85 வரணும். 35ன்றது 85ன்னு வரணும், 585ன்னு வரணும். ஓகே, கிளியராக புரிஞ்சுருக்கோம் உங்களுக்கு. இது தவிர்த்து க்ளூ நம்பரோட எல்லா வாரத்தோட இதுவும் மேட்ச் பண்ணிட்டோம். ஓகே, போன வாரம் அதுக்கு லைனாக எல்லா வீக்கும் மேட்ச் பண்ணிட்டோம். அதுக்கடுத்து நமக்கு இன்றைக்கி வந்து 600 வந்து ரிசல்ட்டு. இந்த 600ஓட க்ளூ நம்பரில் வந்து நம்பர் மேட்ச் பண்ணும்போது 211 க்ளூ நம்பர். இந்த 211க்கு ப்ளஸ்ன்னு போனால் 213ன்னு +2ல் போகணும், அது ஒரு நம்பர். அல்லது இந்த 211க்கு மைனஸில் போனால் 11க்கு அடுத்து -00 and 09 இப்படி வரும். ஓகே, இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 09ன்ற நம்பர் ஒரு பெண்டிங். 09க்கு 809 வரலாம். அது வந்து 13ன்னு வந்ததுன்னா 213 வரலாம். ஓகே, டோட்டல் கெஸ்ஸிங் எவ்வளோ தான். இதில் வந்து ஒரே ஒரு மேட்சிங் நம்பர்னு பார்த்தீங்கன்னா எப்போதும் சனிக்கிழமை ரிசல்ட்டோட BC எடுத்து பவரில் அடிப்பான் 84. இந்த 84 89 நாளைக்கு வந்ததுன்னா ஒரு 889 089 சப்போர்ட் நம்பராக வச்சுக்கணும். ஓகே, டோட்டல் கெஸ்ஸிங் எவ்வளோ தான். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்ட்ராங் நம்பர்ஸை பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு நமக்கு மெயினான ரூட்டில் ஃபஸ்ட்டு மார்க் பண்ண நம்பர் வந்து 055. அதுக்கடுத்து 446, 061, 585, 809, 889 வந்து 213. டோட்டல் கெஸ்ஸிங் எவ்வளோ தான். இதில் உங்களுக்கு மேட்ச் ஆகிற நம்பரை நீங்கள் ப்ளே பண்ணிக்கோங்க. BCயில் 09, 55, 13 வந்து ஒரு 85. இந்த 4 செட்லேருந்து BC வரும். ஓகே, நம்பர் வந்து நம்ம ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி தான் கெஸ்ஸிங் எடுத்து கொடுக்குறோம். அதுலேயும் வந்து BC பிரித்து உங்களுக்கு சூஸ் ஆகிற நம்பர் தான் கொடுக்குறோம். கமெண்ட்டில் வந்து ஒரு நண்பர் வந்து நான் வீடியோ பார்க்குறதே வேஸ்ட்டு, 10,000 லாஸ் கெஸ்ஸிங்லாம் கமெண்ட் போட்டிருந்தார். எப்போதும் நம்ம கொடுக்குற நம்பர்ஸ் வந்து 5 நம்பர் 7 நம்பர் கொடுக்கும்போது இதெல்லாம் மிஸ் ஆகக்கூடாதுன்னு தான் கொடுக்குறது. அதில் வந்து நீங்கள் சூஸ் பண்ணி உங்களுக்கு எது வந்து கான்ஃபிடண்ட்டாக இருக்கோ அதை ப்ளே பண்ணிக்கணும்னு சொல்கிறது தான். கொடுக்குற நம்பராக விளாண்டி லாஸாக போங்கன்னு சொல்கிறது வந்து என்னோடய வேலை கிடையாது. அதை நான் பண்ணவும் மாட்டேன். அதனால் நான் கொடுக்குற நம்பரை பார்த்துட்டு நேற்று ரிசல்ட் எப்படி வந்திருக்கு, நீ ரிசல்ட் எப்படி பார்த்து மேட்ச் பண்ணி அதில் வர நம்பரை உங்களுக்கு எது ஸ்ட்ராங்காக இருக்கோ அதை எடுத்து ப்ளே பண்ணிங்கன்னா கம்மியாக ப்ளே பண்ணிக்கலாம். இந்த BC மெயினாக பிரித்து கொடுக்குறதே அதுக்கு தான். மொத்தமாக இவ்வளோ நம்பர் வருது, BCயில் எனக்கு இது ஸ்ட்ராங்காக இருக்குது. அண்ட் வந்து 3 டிஜிட்டும் எனக்கு ஸ்ட்ராங்கான நம்பர். நான் ஒரு 7 நம்பர் 8 நம்பர் கொடுத்தாலும் அதில் 4 நம்பர் 5 நம்பர் ஸ்ட்ராங்கஸ்ட்னு கொடுப்பேன். அதனால் வந்து பார்த்து மேட்ச் பண்ணி விளாண்டுக்கோங்க. அவ்வளோ தூரம் 10,000 லாஸ் ஆகிற வரைக்கும் வந்துட்டு போக வேண்டிய அவசியமே இல்லை. கம்மியாக விளாண்டு அதில் வந்து வின் பண்ணுறத பார்க்கணும். அதனால் சொல்கிறேன், போன மாதம் போன வாரம் எப்படி வந்திருக்குன்னு பார்த்துட்டு இன்றைக்கி ரிசல்ட் எப்படி வந்துன்னு பார்த்துட்டு அதுக்கு மேட்சிங்கான நம்பர் எடுத்து ப்ளே பண்ணிங்கன்னா லாஸ் ஆகாமல் ப்ளே பண்ணலாம். ஓகே, கொடுக்குற நம்பர் எல்லாத்தையும் கண்ணை மூடிட்டு போய் ப்ளே பண்ணுங்கன்னு நான் என்றைக்கும் சொல்லலை. அதனால் வந்து அந்த மாதிரி சொல்கிறதுனால வந்துட்டு ஒரு யூஸுமே இல்லை. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். C போர்டு வந்து எனக்கு வந்து நாளைக்கு BC கொடுத்துட்டேன். C போர்டு ஒரு 9 அல்லது 5ன்னு வரலாம். ஓகே, இந்த 213 வந்து 13 வந்து ஒரு 18ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்தால் ஒரு 118 சப்போர்ட் நம்பராக வச்சுக்கோங்க.
ஓகே, ஸ்ட்ராங்கஸ்ட்டு எனக்கு ஸ்ட்ராங்கஸ்ட்டான ஒரு 4 நம்பரில் நாளைக்கு வந்து ஒரு 889, ஒரு 809, 118, 055 இந்த 4 நம்பர் எனக்கு ஸ்ட்ராங். ஓகே, ரெகுலராக பார்த்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு நம்மளோட கெஸ்ஸிங் தெரியும். நாளைக்கு ஒரு சிறப்பான வீடியோ மீட் பண்ணுறது. பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.